Hi students. So இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மத்தியமா ஆகஸ்ட் 2022 எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ ரெண்டுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர்ல எதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு கோத்ரூ இது வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரெஃபர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மாடல் பேப்பர் ஆல்சோ நான் அட்டாச் பண்றேன். ஸோ அது பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க அதை பார்த்து நீங்க உங்களோட ரோமன் லெட்டர் வைஸ் நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எந்த ரோமன் லெட்டர்ல என்ன கேட்பாங்க, எவ்வளவு மார்க்ஸ்க்கு கேட்க போறாங்க, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடாக நான் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாவோ அப்டேட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோடது மத்தியமால எதெல்லாம் எக்ஸ்பெக்டடாக இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி மீனிங்ஸ் ஆல்சோ படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேப்பரை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர் பஹலா பத்ர. ஸோ இதுல என்னென்ன உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா டோட்டலா 3 டாபிக்ஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பாக் 1 வந்து பத்திய, அதாவது இந்த போயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த போயம் ரிலேட்டடா இஆர்சி வரும், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு வந்து எஸ்ஏ சம்மரி மாதிரி அந்த கவிதையோட சாராங்ஷம். ஸோ இந்த இது வந்து 3 ரோமன் லெட்டர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கத்திய. ஸோ கத்திய வந்து லெசன் மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேக் த சென்டென்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் வரும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், அண்ட் தென் பாத்தீங்கன்னா எஸ்ஏ. ஸோ இத ஒரு 5 to 6 ரோமன் லெட்டர்ஸ் மட்டுமே இதுல உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் ஆகிற இடம். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா தேவநகரி லிபிகா மானக் குரூப். அதாவது இது வந்து கிராமர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சிம்பிளா தான் இருக்கும், உங்களுக்கு 1 லைன்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல டோட்டலாவே 3 பார்ட்ஸ் இருக்கு. அந்த 3 பார்ட்ஸ்க்குள்ள தான் நம்ம எந்தெந்த எஸ்ஏஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இஆர்சி தான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரா உங்களுக்கு பேட்டர்ன் வரும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், அண்ட் தென் 5th லெசன், 3 லெசன் வந்து நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், இஆர்சி, எஸ்ஏ இது 3மே நல்லா நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல எஸ்ஏவும் நீங்க அட்டன் பண்ணிடலாம், இஆர்சியும் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இஆர்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துட்டு 1 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஷுவரா உங்களுக்கு இந்த 3 எஸ்ஏஸ்ல இருந்து உங்களுக்கு 1 வந்துடும், நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூஹாவளி. ஸோ தூஹாவளியும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எது படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுமே நம்ம பார்க்கலாம். தூஹாவளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th. ஓகேவா? ஸோ அது வந்து கபீர்தாஸ்லயும். ஸோ தோகாவளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஹாலையில 10 இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டலா 10 தோஹா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இந்த 10 தோஹையில பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th, அண்ட் தென் லாஸ்ட் 2 9th அண்ட் 10th. ஸோ இந்த 5 தோஹே நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும் இம்பார்ட்டண்டா. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாம்ல. ஸோ பேட்டர்ன் அப்படிதான் உங்களுக்கு வரும். 3 கொடுத்துருவாங்க, நீங்க 2 அட்டன் பண்ணணும். ஒரு தோஹைக்கு பாத்தீங்கன்னா 2.5 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல. ஸோ எது ரீட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 ரீட் பண்ணிக்கோங்க, செகண்ட் 1 ரீட் பண்ணிக்கோங்க, 4th 1, அண்ட் தென் அந்த லாஸ்ட் 2 9th, 10th. ஸோ இந்த 5 தோஹை நல்லா தரவு பண்ணி எழுதி பாத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு எந்தெந்த இஆர்சிஸ் நம்ம படிக்கலாம், எந்த லெசன்ல இஆர்சி படிக்கணும், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம சைமல்டேனியஸாவே பாத்துரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்தியமா பேப்பர் 1ல உங்களுக்கு 2.5 மார்க்ஸ்க்கு வரும். சாரி, 2.5 ஹவர்ஸ் நீங்க பேப்பர் எழுத வேண்டியது. மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டுமே உங்களுக்கு 2.5 ஹவர்ஸ் மார்னிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல கிசி एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. ஸோ एक पद्यांश का भावार्थ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் எந்த போயம்ல இருந்து வந்தது, யார் எழுதினாங்க, ஸோ இந்த லைன்ஸ்னுடைய விளக்கம், வியாக்கியா. ஸோ அதுதான் நம்ம வந்து எழுதணும்.
ஓகேவா? சோ இதுல பாருங்க எத்தனை கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்துட்டு 3 கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எத்தனை எழுத சொல்லியிருக்காங்க, ஏக் பத்தியாங்ஷு. சோ ஒரு இதுக்கு தான் நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கு வந்து மார்க் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த இஆர்சிக்கு நம்ம எந்தெந்த லெசன்ஸ் தரவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோ அது டெக்ஸ்ட் புக்ல தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இதை நான் சொல்றது டெக்ஸ்ட் புக்ல பாருங்க, டிக் பண்ணிக்கோங்க. புஷ்பகி அபிலாஷா, ஏக் பூந்த், நீம்கா பேட், இந்த 3 லெசன்ஸ்ல இருக்கிற, ஏன்னா இந்த 3 லெசன் ஆல்ரெடி நீங்க சாராங்ஷ் படிச்சிருப்பீங்க. சோ ரொம்ப சிம்பிள் இஆர்சி. அப்போ அது யார் எழுதினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எந்த போயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அந்த லைன்ஸ் வச்சு நம்மளே ஓனாவே நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன். சோ இந்த 3 லெசனுடைய இஆர்சியும் தரவு பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒன்னு அட்டன் பண்ற மாதிரி ஈஸியாவே இருக்கும். செகண்ட் ரோம் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே அந்த பத்தியில கின்ஹிங் 5 பிரஷ்னோं के उत्तर लिखिए. சோ 5 क्वेश्चंसக்கான ஆன்சர் எழுத சொல்றாங்க. சோ டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 10. சோ ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க் கொடுக்கறாங்க. சோ ஆப்ஷன் எத்தனை இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா 8 क्वेश्चंस கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க, 8 கொடுத்துட்டு நீங்க 5 தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. சோ இதுக்கு நாம எந்தெந்த லெசன்ஸ் படிச்சுக்கணும், क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் சேம் அதே, செகண்ட் லெசன், 5th லெசன், இந்த 3 லெசனோட அடிஷனலா இந்த தோஹாவளியில வர क्वेश्चन அண்ட் ஆன்சர் படிக்க போறோம். தோஹாவளியில பாத்தீங்கன்னா டோட்டலாவே 5 क्वेश्चन தான் இருக்கு. அந்த 5 क्वेश्चनமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கு. இதுக்கான வீடியோவும் நமக்கு நம்மளோட இந்த கிட்ஸ் குளோப் இன்ஸ்டிடியூட் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 6th லெசன், இந்த 4 லெசன்ல இருக்கிற क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா எழுதி தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எத்தனை எழுத போறோம், இதுல 5 क्वेश्चंस நமக்கு ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ரோம் லெட்டர் மாடல் பேப்பர்ல ஏ கவிதா கா சாராங்ஷ் லிக்கியே. சோ அந்த போயமினுடைய சம்மரி நம்ம எழுத போறோம். எத்தனை கொடுக்கறாங்க, 3 கொடுத்துட்டு ஏ கவிதா கா சாராங்ஷ், ஒரு போயமினுடைய சம்மரி. ஓகேவா? சோ 3 கொடுக்க போறாங்க. சோ அந்த 3ல மார்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஏக்கு 14 மார்க்ஸ் இருக்கு. சோ இதுக்கும் நம்ம எந்த லெசன் படிக்க போறோம், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், இந்த 3 லெசனுடைய எஸ்ஏ, அந்த கவிதையினுடைய சாராங்ஷ நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு 3 கொடுத்துட்டு 1 நம்ம அட்டன் பண்ண போறோம். சோ ஷுவரா உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு லெசன்ஸ் வந்துரும். சரியா? நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா தோஹே. நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எந்தெந்த தோஹேன்னு ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். கின்ஹிங் தோ பத்தியோங் கா கண்டஸ்த் ரூப் ஜியோங் கா தியோங் லிக்கியே. சோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுத்துருவாங்க. சோ இந்த தோஹேவை நீங்க ஃபில் பண்ணணும். நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது இதை விட்டுறக்கூடாது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சோ சிலர் என்ன பண்றாங்க, இதை விட்டுட்டு இந்த லைனை மட்டும் ஃபில் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஃபுல்லா தான் இந்த தோஹேவை ரைட் பண்ணணும். அவங்க ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துருவாங்க. இப்ப எப்படி தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடங்குற வார்த்தை கொடுத்துருவாங்க, முடிகிற வார்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கு திருக்குறள் எழுத சொல்ற மாதிரியே தான் உங்களுக்கு ஹிந்திலயுமே கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இதுக்கு நான் என்னென்ன படிக்க சொல்லியிருந்தேன், எந்தெந்த தோஹே, ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த 9 and 10, அந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ 3 கொடுத்துட்டு நீங்க எத்தனை எழுதணும், 2. சோ 3ல 2 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த பார்ட்ல நமக்கு இஆர்சி கேட்டுட்டாங்க, क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு, எஸ்ஏ இது படிக்கணும்னு பார்த்தாச்சு, தோஹேவும் முடிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் 4 ரோமன் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பத்தியில இருந்தே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? சோ எத்தனை மார்க்ஸ் நம்ம இதுலயே கவர் பண்ணிருக்கோம், 34 மார்க் இதுலயே நமக்கு வந்துருச்சு. சோ இந்த ஒரு பார்ட்லயே பாருங்க நம்ம ஈஸியா பாஸும் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் நம்ம என்ன வருதுன்னா கத்திய. சோ இது வந்து லெசன்ஸ் மாதிரி, இதுல உங்களுக்கு மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? சோ இதுல 10 லெசன்ஸ் டோட்டலா இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் 5th ரோமன் லெட்டர் என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த லெசன்ஸ்குள்ள இருந்து தான் எல்லாமே மீனிங்ஸோ ஆப்போசிட்ஸ் மேட்சிங் வரும். அண்ட் தென் மேக் த சென்டென்ஸ் வரும், உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு, அண்ட் தென் சாராங்ஷ் இருக்கு. சோ இது டோட்டலா 5 to 11 ரோமன் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயே வரும். 5 to 11 ரோமன் லெட்டர்ஸ் இந்த டாபிக் உள்ள இருந்தே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்
ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் வரைக்கும் தோஹி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கின்ஹிங் 5 के अर्थ हिंदी में लिखिए. ஸோ எத்தனை கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துட்டு 5க்கு வந்து மீனிங் எழுத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 10 கொடுத்துட்டு 5க்கு வந்து உங்களுக்கு மீனிங் எழுத சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம எத்தனை லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா இங்க எத்தனை லெசன் இருக்கு? 10ல 10 லெசன்ஸ் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல இருக்கிற மீனிங்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ மீனிங்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 5 தான் உங்களுக்கு ஒரு ஒரு லெசனுக்குமே இருக்கு. ஸோ அப்ப ஈஸியா நீங்க வந்து அதை படிச்சிடலாம் இல்லையா. மீனிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு. நம்ம மீனிங்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு எஸ்ஏ ஆல்சோ ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? So next 6th रोमन लेटर பாத்தீங்கன்னா किन्हीं 5 का विलोम शब्द लिखिए. विलोम शब्दना opposites. So இதுவுமே என்ன பண்றாங்க? 10 கொடுத்துட்டு 5 கேக்குறாங்க 5 का. So ஒரு ஆன்சருக்கு 1 மார்க். இதுவுமே நீங்க எத்தனை லெசன் படிக்கணும்? 1 to 6 லெசன். So இதுக்குமே ஆப்போசிட்ஸ்க்கும் 1 to 6 லெசன், 1ல இருந்து 6 லெசன், இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் உடைய ஆப்போசிட்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஷுவரா நீங்க 5 வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். ஜோட் பனாயியே. ஜோட் பனாயியேனா மேட்ச் த ஃபாலோவிங். இது பாத்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. இது நம்ம பர்டிகுலர் லெசன் சொல்ல முடியாது. இதுல இந்த 10 லெசனுமே நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 5ன்றது அந்த 10 லெசன்ஸ்குள்ள இருந்து எந்த லெசன்ஸ்ல இருந்து வேணாலும் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 10 லெசன்ஸ்ல எது வேணாலும் கொடுத்து உங்களை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க இந்த 10 லெசன்ஸ்ல இருக்கிற மேட்ச் த ஃபாலோவிங்க ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்சிங் ரொம்ப ஈஸி தான் இல்லையா? கொஸ்டின் பார்க்க போறோம், ஆன்சர் பக்கத்துல இருக்க போகுது. சோ ஈஸியா நீங்க க்ளூ வச்சு மேட்ச் பண்ணிடலாம். சோ இது 10 லெசன்ல மேட்ச் பாக்குறது ஒன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th रोमन लेटर किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. சோ இதுவுமே 10 கொடுத்துட்டு 5 வந்து உங்களுக்கு அட்டென்ட் பண்ண சொல்றாங்க. சேம் அதே தான். இதுக்குமே நம்ம 1 to 6 லெசன் நல்லா தரவு பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்ல இருக்கிற அந்த மேக் த சென்டென்ஸ். சோ ஏன்னா இது மார்க் பாத்தீங்கன்னா ஒரு மேக் த சென்டென்ஸ்க்கு 2 மார்க். சோ ஈஸியா நம்ம 5 அட்டென்ட் பண்ணாலே 10 மார்க் ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th रोमन लेटर गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸும் கொடுத்துருவாங்க. 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இங்க பாருங்க 6 மார்க் இருக்கு. சோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் நமக்கு வரப்போகுது. இதுவுமே ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த பேராகிராஃப்ல இருந்து தான் நம்ம ஆன்சர் எடுத்து எழுத போறோம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? சோ இதுக்குமே நீங்க 10 லெசன்ஸ் தான் தரவு பண்ணணும். இந்த 10 லெசன் இருக்குல்ல, இந்த 10 லெசன்ல இருக்கிற இஆர்சி ஒரு கோத்ரூ பண்ணி, சாரி இந்த காம்ப்ரிஹென்ஷனை ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? அந்த பேராகிராஃப்ல இருக்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கன்றத மார்க் பண்ணிட்டு நீங்க ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம். இதுக்குமே வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதை ரெஃபர் பண்ணி நீங்க மார்க் பண்ணிட்டு ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற ரோமன் லெட்டர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு எஸ்ஏ படிக்க கஷ்டமா இருந்ததுன்னா இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் நீங்க நல்லா படிச்சுட்டாலே எக்ஸாம்ல நம்ம அட்லீஸ்ட் வந்து 60% நம்ம வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? எஸ்ஏஸ் படிச்சீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சோ இல்லவே எனக்கு எஸ்ஏ கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி ஈஸியான ரோமன் லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணி மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th रोमन लेटर. सो 10th रोमन लेटर क्वेश्चन एंड आंसर्स வரப்போகுது. सो किन्हीं 2 प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. सो क्वेश्चन एंड आंसर्स வந்து பாத்தீங்கன்னா 2 எழுதணும். எத்தனை கொடுக்குறாங்க? 5 கொடுத்துட்டு 2 அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப ஒரு क्वेश्चनக்கு பாருங்க 5 மார்க்ஸ் நமக்கு இருக்கு. சோ 2 क्वेश्चन அட்டென்ட் பண்ணாலே 10 மார்க். இதுவுமே இப்படி ரொம்ப ஈஸி அப்படின்னா இதுல எஸ்ஏஸ் நான் எந்த எஸ்ஏஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ அந்த எஸ்ஏவை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி क्वेश्चन மட்டும் தான் பார்க்க போறீங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி எஸ்ஏல படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பேராகிராஃபே தான் நமக்கு क्वेश्चन ஆன்சரா வரப்போகுது. சோ நம்ம தனியா क्वेश्चन மெமரைஸ் பண்ணணும், தனியா அதை படிக்கணும், அது கான்செப்டே வேற இருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டே இதுல கிடையாது. இப்ப இந்த லெசன் எடுத்துட்டீங்கன்னா இந்த லெசன்ல இருக்கிற क्वेश्चन ஆன்சர்ஸ்க்கு இந்த எஸ்ஏ படிச்சாலே நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? சோ அதனால இந்த ரோமன் லெட்டருமே நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற ரோமன் லெட்டர்ஸ். नेक्स्ट 11th रोमन लेटर. सो 11th रोमन लेटर என்ன? किसी एक पाठ का सारांश लिखिए.
ஸோ ஏதாவது ஒரு லெசனுடைய சாராம்சம் நமக்கு வந்து எழுத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எத்தனை கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுக்குறாங்க. இங்க பாருங்க 4 கொடுத்துட்டு நீங்க 1 தான் அட்டன் பண்ண போறீங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் சாராம்சம் எத்தனை லெசன்ஸ் நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 40 கரோட், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, பீனா ஜட்காபேட், இந்த 3 லெசனோடைய எஸ்ஏ பாருங்க. நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த 3 லெசனோட எஸ்ஏவாவது நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லெசனோட எஸ்ஏஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த லெசன் நீங்க தரவு பண்ணிட்டீங்கனாலே இதுல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எஸ்ஏக்கு 11th ரோமன் லெட்டருக்கு 4 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ்ஏக்கு நான் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஈஸியா நீங்க படிச்சு எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. சோ 5 क्वेश्चनக்கான ஆன்சர் நீங்க எழுதணும். எத்தனை கேக்குறாங்க? 8 கொடுத்துருவாங்க. அதுல 5 நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இந்த ரோமன் லெட்டர் ஆல்ரெடி நம்ம பாத்திருக்கோம் இல்லையா? கிராமர் பார்ட் இது. சோ கிராமர் வந்து क्वेश्चन ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அது 1 லைன்ல தான் உங்களுக்கு ஆன்சரே இருக்கும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இங்க பாருங்க. சோ தேவநகரி இதுதான் லாஸ்ட் பார்ட். தேவநகரி லிபிகா மானக் ரூப். ஸோ ஆன்சரே பாருங்க 1 லைன்ல தான் உங்களுக்கு ஆன்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலாவே 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு பாருங்க. எல்லாமே 1 லைன்ல தான் ஆன்சர் இருக்கு. இதுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க வீடியோ ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. 15மே படிக்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் 10 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து கிராமர் கொஸ்டின்ஸ். நீங்க படிக்கும் போது இந்த மீனிங்ஸ் நீங்க வீடியோ இதை ரெஃபர் பண்ணிட்டு பாருங்க. எதுவுமே பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். நீங்க வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுல தமிழ்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை படிச்சுட்டு அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இதோட அர்த்தம் ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அப்போ படிக்கவும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ 10 இதுல வந்து எத்தனை படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் 10 வந்து நல்லா தரவு பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது. டோட்டலா எத்தனை ரோமன் லெட்டர்ஸ் வந்திருக்கு? நமக்கு 12 ரோமன் லெட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இதுல எது ஈஸியா எந்தெந்த ரோமன் லெட்டர் நீங்க மார்க் ஸ்கோரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஆர்சி ஸ்கோர் பண்ணிடலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே நீங்க லெசன்ஸ்ல படிக்கிறதா. அந்த தோஹே அதாவது இது எஸ்ஏ படிக்க கஷ்டமா இருக்குன்ற சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். தோஹே படிச்சிருக்கோங்க. தோஹே மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ்ல நீங்க நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஏன்னா மேட்ச் தான் 10 லெசன் மேம் படிக்க கஷ்டம் அப்படின்னா அது கூட விட்டுருங்க. நீங்க மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மேக் த சென்டென்ஸ்லாம் நீங்க படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம லெசன்ஸ்ல அந்த வார்த்தையை படிச்சிருந்தோம்னா நம்மளே ஒரு ஓன் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இது வந்து இது படிச்சுதான் எழுதணும்ன்றது கிடையாது. அடுக்கிறது எது? இது காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் 6 மார்க். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்டா உங்களுக்கு இந்த கிராமர் பார்ட் இதுக்குமே 10 மார்க். ஸோ 10 மார்க் கிராமர். காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு 6 மார்க் 16. மேக் த சென்டென்ஸ் ஒரு 10 26 இதுலயே வந்துருச்சு. சோ இது ஒரு 5 5 10 36 மார்க். தோஹேக்கு ஒரு 5 மார்க் 41. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு क्वेश्चन ஆன்சர்ஸ் 10 மார்க் 51. சோ பாருங்க இதுலயே நம்ம 56 எடுத்தாச்சு, பாஸும் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ எஸ்ஏ எல்லாமே நம்ம ஈஸியா 51 மார்க்குக்கு நம்ம ரீட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதனால மோஸ்ட்லி எல்லாமே படிச்சீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா இட் வில் பி குட். ஏன்னா எஸ்ஏஸ் படிச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியும். நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும் போது எஸ்ஏ கண்டிப்பா இருக்கும், நிறைய எஸ்ஏ எழுத வேண்டியதா இருக்கும். ஸோ அப்ப இதுதான் உங்களுக்கான பேசிக். ஸோ மத்தியமாலே எஸ்ஏ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கு போலாம். நெக்ஸ்ட் தூஸ்ரா பத்ர. ஸோ தூஸ்ரா பத்ரல என்னென்ன வரப்போகுதுன்னா கஹானி. கஹானி என்னன்னா ஸ்டோரிஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதை வச்சு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் லவ குஷ். எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ராமர் லக்ஷ்மண் பத்தியான கதை. ஓகேவா? சோ அவங்களுடைய சைல்டுஹுட்ல இருந்து அவங்களுடைய ராஜாபிஷேகம் அது எல்லாமே இதுல இருக்கும் உங்களுக்கு. லவ குஷ் அவங்க 2 பேரை பத்தியான கதை இது லவ குஷ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரச்சனா கிராமர் பார்ட். நெக்ஸ்ட் அனுவாத் அபியாஸ் அதாவது டிரான்ஸ்லேஷன் பார்ட், தமிழ் டு ஹிந்தி, ஹிந்தி டு தமிழ். ஓகேவா? சோ இந்த பார்ட்ஸ் தான் உங்களுக்கு செகண்ட் பேப்பர்ல வரப்போகுது. ஓகே. சோ இப்போ இந்த செகண்ட் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸா படிக்கலாம்ன்றத பார்க்கலாம். ஓகே. சோ இதுவுமே உங்களுக்கு ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 2.5 hours.
ஓகே, மார்க்கும் பாத்தீங்கன்னா 100. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இந்த கஹானில இருந்து தான் நமக்கு வரப்போகுது. அதாவது இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன பார்த்தோம், தூசரா பத்திரல கஹானி இல்லையா, இந்த கஹானில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர், 2 ரோமன் லெட்டர் இதுல இருந்து தான் வரப்போகுது. மார்க் பாத்தீங்கன்னா 15 மார்க் இதுக்கு. இந்த ரோமன் லெட்டர்ல இருந்து நமக்கு 15 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட இது, ஏன்னா அது ஸ்டோரி தான் இல்லையா, கதை, ஈஸியா நம்ம படிச்சிடலாம். சோ दो प्रश्नों के उत्तर लिखिए. ஓகேவா? சோ 2 क्वेश्चनக்கான ஆன்சர் எழுத சொல்றாங்க. எத்தனை கொடுக்குறாங்க, 4 கொடுத்துட்டு 2 எழுதணும். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம எந்தெந்த லெசன் படிச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எஸ்ஏவே ஃபர்ஸ்ட் 3 தரவு பண்ணிடுவோம். தாயி, ஷரந்தாதா, அக்பரி லோட்டா, இந்த 3 லெசனோட எஸ்ஏ படிக்கும் போது இந்த 3 லெசன்ல இருக்கிற क्वेश्चन ஆன்சரும் படிச்சிருங்க. ஓகேவா? அப்போ இதுல இருந்தே நமக்கு ஈஸியா 2 क्वेश्चन அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? சோ क्वेश्चन ஆன்சருக்கு இந்த 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சோ அதே நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன வரப்போகுது, கிசி ஏக் கஹானி கா சாராங்ஷ், அதாவது ஏதாவது ஒரு ஸ்டோரியினுடைய சம்மரி. சோ 3 கொடுத்துருவாங்க, 1 நாம அட்டென்ட் பண்ண போறோம். சோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சாலே போதும். 3 லெசனுடைய எஸ்ஏ இதுலயே நம்ம क्वेश्चन ஆன்சர் ஈஸியா முடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த இதுல நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா 15 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொன்னோம், லவகுஷ். சோ லவகுஷ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 15 டாபிக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பார்ட்டா அவங்களுடைய ஒவ்வொரு கதையை பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது ஒரு ஃபுல் ஸ்டோரி. அது நமக்கு பார்ட்டா ஹெட்டிங் வைஸ் வந்து அந்தந்த சிச்சுவேஷனை ஒரு ஹெட்டிங்கா கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி, கதை மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கதை தான் ஆக்சுவலி நல்லா இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரஷ்னோக்கி உத்தர். சோ 2 அட்டன் பண்ணணும். அதே தான் 4 கேட்கறாங்க, நீங்க 2 அட்டன் பண்ணணும். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம எத்தனை லெசன் படிக்கலாம், 15 லெசன்ஸ் இருக்கு இல்லையா. சோ 15 லெசனும் நம்ம படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரி உங்களால கதையா ஞாபகம் வச்சுக்க முடியும்னா 15 ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம எக்ஸாம்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் 8 லெசனுடைய क्वेश्चन ஆன்சர்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8 லெசனுடைய क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாபிக் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர், किन्हीं एक पार्ट का सारांश लिखिए. तो ஒரு லெசனுக்கான சம்மரி வந்து உங்களுக்கு எழுத சொல்லிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துட்டு ஒரு லெசனுக்கான சாராங்ஷ் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுக்கும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 8 லெசன் क्वेश्चन ஆன்சர்ஸ் படிச்சீங்க இல்லையா. சோ அதே 8 லெசனுக்கான சாராங்ஷம் நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த லெசனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ ஈஸியா நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதுற மாதிரி இருக்கும். சின்ன டாபிக்ஸா இருக்கும். நீங்க ஜஸ்ட் இதை படிச்சுட்டு ஓகேவா, இதை அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிட்டு இதை சம்மரியா நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதலாம். ஏன்னா இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை மார்க்ஸ் வருது, இது 10 மார்க்ஸ். ஸோ ஈஸியா வந்து நீங்க இது கைட்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாவே இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலி சரவணா கைட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா நீட்டா கொடுத்துருக்காங்க கண்டென்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க. ஸோ புக்ல நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. ஸோ இந்த கைட்ல சரவணா கைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க ஃபுல்லாவே அட்டன் பண்ணலாம். ஸோ 8 லெசன்ஸ்க்கான மீனிங் சாராங்ஷ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு 4th ரோமன் லெட்டர்ல கேட்க போறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே லெசன்ல உங்களுக்கு எந்தெந்த ரோமன் லெட்டர் கவர் பண்ணிருக்கோம், 3rd and 4th ரோமன் லெட்டர். ஸோ அப்ப இதுல எவ்வளவு நமக்கு மார்க் ஸ்கோர் ஆகுது, இதுலயுமே 15 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆயிடுது. ஸோ டோட்டலா 30 மார்க்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட் ரச்சனா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th ரோமன் லெட்டர்ல வருது. சார் கா லிங்க் பதலியே. ஓகேவா? ஸோ லிங்க் வந்து உங்களுக்கு மாஸ்குலின் ஃபெமினைன் கேக்குறாங்க இல்லையா, ஆண் பால் பெண் பால். ஸோ நம்ம அதாவது பாய்னா கேர்ள் எழுதுறது அந்த மாதிரி, லட்கானா லட்கி. ஸோ அந்த மாதிரி லிங்க் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10 கொடுத்துட்டு 4 தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ சாய்ஸ் நிறையவே இருக்கு. 4 மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 4 மார்க்ஸ் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்ன படிக்கணுமோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா வச்சன். ஓகேவா? இது வந்து சிங்குலர் ப்ளூரல் இல்லையா. ஸோ இதுமே வந்து 10 கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை கேக்குறாங்க, 4. இதுமே 4 தான் எழுத போறீங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் கிங்ஹிங் 4 अंकों को अक्षरों में लिखिए. சோ இது வந்து நம்பர் நேம்ஸ், நம்ம இங்கிலீஷ்ல நம்பர் நேம்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இது 15க்கு ஹிந்தில வந்து எழுத சொல்றாங்க. சோ எத்தனை கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. 5 கொடுத்துட்டு 4 வந்து நீங்க எழுதணும். சோ இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 1 to 80 நம்பர் நேம்ஸ் படிச்சிட்டீங்கன்னா போதும். சோ 1ல இருந்து 80 வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்தே உங்களுக்கு நீங்க 4 ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். இதுக்குமே 1 மார்க். சோ டோட்டலா 4 மார்க்ஸ் வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாச்சிய பதிலியே, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்றோம் இல்லையா, சேஞ்ச் த வாய்ஸ், வாச்சிய பதிலியே. சோ இதுவுமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். சோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல சாய்ஸ் இருக்காது உங்களுக்கு, ரெண்டுமே தான் நீங்க எழுதணும். சோ ஒரு ஆன்சருக்கு பாத்தீங்கன்னா 2 மார்க். சோ டோட்டலா 4 மார்க்ஸ் வந்துருச்சு. 9th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா வாக்கிய ஜோடியே, அதாவது கம்பைன் த சென்டென்ஸ். இது அண்டோ அந்த மாதிரி வேற ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அது ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸா மாத்துறது. இதுவுமே வீடியோ உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுலயுமே சாய்ஸ் கிடையாது. ஒரு ஆன்சருக்கு 2 மார்க். ஓகேவா? ரெண்டுமே நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு, கிராமர் பார்ட்ஸ் எல்லாமே. नेक्स्ट 10th रोम लेटर किन्हिंग 5 वाक्यों का शुद्ध रूप लिखिए. ஓகேவா? அதாவது ஸ்பாட் த எரர்ஸ் மாதிரி கரெக்ட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஒரு வேர்ட் வந்து மிஸ்டேக்னா கொடுத்திருப்பாங்க, அதை நம்ம கரெக்டான சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணணும். ஏ கித்தாப்னு மட்டும் கொடுத்திருக்காங்க, ஏ கித்தாப் ஹே. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்றதாவோ இல்ல எடுக்கிறதாவோ இருக்கும். ஸோ இதுக்குமே வீடியோ இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. சாய்ஸ் வந்து ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. 5 நீங்க எழுதணும், 6 கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க 6 கொடுத்துட்டு இதுல நீங்க 5 எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th ரோம் லெட்டர். சோ 11th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா बातचीत लिखिए, அதாவது கான்வர்சேஷன். இது கிசி கேல் மேம் கே பாரே மேம், அதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க. சோ அதை பத்தியான கான்வர்சேஷன் உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. இது டோட்டலா உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா 7 இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 4 கான்வர்சேஷன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 கான்வர்சேஷன்ஸ் அதை நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுல இருந்து ஒரு டாபிக் வந்துடும். ஸோ இது ஈஸியா 10 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 4 கான்வர்சேஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இது டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 235ல இருக்கு. 235ல உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அஸ்பத்தால் மேம், அதாவது ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கலம் கி துக்கான் மேம், அதாவது பென் ஷாப்ல வந்து பென் வாங்கும் போது அதாவது ஷாப்ல இருக்கிறவங்களுக்கும் ஏக் லட்கே கே ஒரு அந்த ஒரு அந்த அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன்ஸ் தான் இது. அதாவது கடையில போய் பென் வாங்குறீங்க. சோ அப்ப என்ன கான்வர்சேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது செகண்ட் ஒன், அதை ரீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிதாப் கி துக்கான் மேம், இது புக் ஷாப்ல நடக்கிற கான்வர்சேஷன் அது. நெக்ஸ்ட் ஹோட்டல் மேம், சோ ஹோட்டல்ல என்னென்ன கான்வர்சேஷன்ஸ் இருக்கு, என்ன கேக்குறாங்க அப்படின்றது தான். இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல 2 கொடுத்துட்டு இனி 1 வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சோ இது மார்க் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் 12th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். ஓகேவா? சோ டோட்டலா புக்ல வந்து 5 லெட்டர் ரைட்டிங் இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 3 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1 2 அதாவது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ். சோ இதுமே டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 238ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா உல்லாஸ் யாத்ரா பர் ஜானே கி, அதாவது நீங்க டூர் போறீங்க, அதுக்கு நீங்க பிதாஜி உங்களுடைய அப்பாக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்றாங்க. சோ அப்ப அது எப்படி எழுதுவீங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஒன், அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சுட்டி மாங்கते हुए अपने अध्यापक के नाम पर, அதாவது லீவ் லெட்டர். நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் எழுதுவோம் இல்லையா, நார்மலா இத்தனை டேஸ்க்கு நமக்கு லீவ் வேணும்னு கேக்குறது, அது செகண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா हिंदी सीखने की आवश्यकता बदलाते हुए अपने मित्र के नाम पर, அதாவது ஹிந்தியை லேர்ன் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்ற மாதிரியான ஒரு லெட்டர். ஓகேவா? ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ சொல்ற மாதிரி. சோ இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ரைட்டிங்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுமே நமக்கு 10 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 13th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா ஜெனரல் எஸ்ஸே, அதாவது இப்ப கவு பத்தி எழுத சொல்லுவாங்க, அண்ட் தென் பீகாக் பத்தி, இல்ல ஏதாவது ஒரு ட்ரெயின் பத்தி, இல்ல நம்மளுடைய கண்ட்ரி, அந்த மாதிரி ஜெனரல் டாபிக் கொடுத்துட்டு அதை பத்தி கொஞ்சம் லைன்ஸ் நமக்கு வந்து அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியான லைன்ஸ் எழுதணும். அதுதான் கிசி ஏக் ஷீர்ஷக் பர் நிபந்த் லிக்கியே.
ஏதாவது ஒரு தலைப்பை பத்தியான கட்டுரை எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? இதுலயுமே 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கட்டுரைக்கு வந்து 10 மார்க். ஓகேவா? சோ இது நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏ வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏ. ஏன்னா இது டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கு. ஜெனரல் எஸ்ஏவே வந்து பாத்தீங்கன்னா 9 எஸ்ஏஸ் இருக்கு. அதுல மெயினா எது ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். தீபாவளி, காய் வந்து ரிப்பீட்டடா கேக்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேரா நகர், பாக். இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? தீபாவளி, காய் படிச்சுக்கோங்க, மேரா நகர் அண்ட் தென் பாக். இந்த 4 ஜெனரல் எஸ்ஏ நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஒன்னு ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சரியா? இதுமே வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் रोम लेटर என்னன்னு பாத்தீங்கன்னா, अपनी प्रांतीय भाषा में अनुवाद लिख कीजिए. உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுக்க சொல்றாங்க. சோ ஹிந்தில கொடுத்துருவாங்க, நீங்க தமிழ்ல எழுதணும். மார்க் பாத்தீங்கன்னா 5 மார்க். ஓகே, சோ இந்த டிரான்ஸ்லேஷனே நான் வந்து எது இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ரீட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டிரான்ஸ்லேஷன் என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன், எந்தெந்த லெசன் அது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. So, translate into regional language. அதாவது ஹிந்தி, தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்க பண்றது. ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தென் ஃபோர்த், ஃபிஃப்த். இந்த 4 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி மேம் அனுவாத். அதாவது அவங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல கொடுத்துருவாங்க, நீங்க என்ன பண்ணணும், ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா? இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல கொடுத்துருவாங்க, நீங்க ஹிந்தில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரியா? இதுலயுமே இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது சொல்றேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க மோஸ்ட்லி ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி வச்சிட்டீங்க, இட் வில் பி பெட்டர். உங்களுக்கு நிறைய மீனிங்ஸ், நியூ வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ டிரான்ஸ்லேஷன்ல டைம் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா லெசனுடைய டிரான்ஸ்லேஷனுமே வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் நிறைய நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? சோ இதுல நமக்கு ஹிந்தி மேம் அனுவாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதுல நம்ம எது படிச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தரவு பண்ணிக்கோங்க, செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் செகண்ட், next fourth lesson and then fifth lesson. ஓகேவா? so first lesson, second lesson, fourth and fifth lesson. so இந்த 4 lesson உடைய translation வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? so இதோட நமக்கு செகண்ட் பேப்பர் completed. இந்த translation மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து ஒன்லி 5 மார்க்ஸ் தான். பட் ஆனா நீங்க ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உங்களுக்கு மார்க் அதிகமா இருக்கும், 10 மார்க். ஓகேவா? so students, இப்ப கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த ரோமன் லெட்டர் வைஸ் எந்தெந்த எஸ்எஸ் படிக்கணுமோ இப்பத்துல இருந்தே கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, இந்த வீடியோல நான் சொன்னது ஏதாவது ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை இமீடியட்டா நம்மளுடைய இன்ஸ்டியூட் இதுலயே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்லயே எல்லாத்துக்கான வீடியோஸ் இருக்கு, அதை ரெஃபர் பண்ணி நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு அந்த மாடல் பேப்பர் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த மாடல் பேப்பரை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேவா? சோ அந்த டைம்க்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றதுக்கான ஒரு பிராக்டிஸ் தான். ஓகே.